வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பவர் சப்ளை, டூயல் பவர் சப்ளை. பவர் சப்ளையில் சிங்கிள் பவர் சப்ளை இருக்குது, டூயல் பவர் சப்ளை இருக்குது. நம்ம ஆடியோ அசம்பிளிங்கில் நமக்கு சிங்கிள் பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம். இப்போ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் அப்படின்னா அதில் சிங்கிள் பவர் சப்ளையும் யூஸ் பண்ணக்கூடிய போர்டு இருக்குது, டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய போர்டும் இருக்குது. அது சர்க்யூட்டோட டயக்ராம் படி. இப்போது நம்ம அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ சிங்கிள் பவர் சப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே தெரியும். பொதுவாகவே டூயல் பவர் சப்ளை இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி போர்டு இல்லை லீனியர் ஐசி யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்டில் எல்லாத்துலேயுமே இந்த டூயல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதுல சிங்கிள் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணணும். டூயல் பவர் சப்ளை வர்றதுல டூயல் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணணும். நம்மகிட்ட சிங்கிள் பவர் சப்ளை தான் இருக்குதுன்னு வைங்களேன், நாம் அது எப்படி டூயல் பவர் சப்ளையாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சர்க்யூட்டில் பார்த்துட்டீங்க இல்லையா, 5 வோல்ட் டூயல் பவர் சப்ளை. நான் இது டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய, இது வந்து ப்ரைமரி, இது செகண்டரி. 606 டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரியுடைய கான்ஃபிகரேஷன். ஆம்பியர் எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நம்ம லோடை பொறுத்து, ஒர்க் பண்ணக்கூடிய லோடை பொறுத்து, போர்டை பொறுத்து. இதில் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், இதில் வோல்ட் ரொம்ப கம்மி, அதனால் என்ன பண்ணியிருக்கோம், 1 ஆம்பியர் டயோட் IN4007 யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 கேத்தர் சேரோட பாசிட்டிவ், 2 ஏனர் சேரோட நெகட்டிவ். பொதுவாக டூயல் பவர் சப்ளை நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி எப்பொழுதுமே 3 ஒயராக இருக்கணும். அதாவது 606 அப்படி இருக்கணும், 06 இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ இந்த அவுட்புட் இருக்குது இல்லையா, அந்த செகண்டரி வைண்டிங் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சென்டர் டேப் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கணும். இப்போ 2 கேத்தோடு சேரணும் பாசிட்டிவ், இது நேரம் இந்த பாசிட்டிவ் வோல்ட் இங்கே வருது. இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது 7805. ஒரிஜினல் பீஸாக இருந்தால் 1.5 ஆம்பியர் எடுக்கலாம், 2 ஆம்பியர் கூட எடுக்கலாம், லோடு கொடுக்கலாம், ஒர்க் பண்ணோம். ஒரிஜினல் ஐசியாக இருந்தால். ஒருவேளை சைனா ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா அது 1 ஆம்பியருக்கு கம்மியாகவே அது ஒர்க் பண்ணாது, அதுக்குள்ளே ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டூயல் பவர் சப்ளை வரும்போது அவுட்புட் வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வரணும். எக்ஸாக்டாக 5+, 5- கிரவுண்டு வரணும் அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் ஐசி தேவை. இந்த ரெகுலேட்டர் ஐசி இல்லாமல் கூட கொடுக்கலாம். இந்த கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்புட் ஏசிக்கு தகுந்த மாதிரி வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல கூடி குறைஞ்சி வரும். பொதுவாகவே இந்த 5 வோல்ட் ஆப்ரேஷன் கொடுக்குறது எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசர், இப்படி ப்ராஜெக்ட்டு தான் கொடுப்போம். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், டூயல் பவர் சப்ளை இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான சர்க்யூட்ஸ்களை மட்டும்தான் இந்த லோ வோல்டேஜ் டிவைஸ் நாம் கொடுப்போம். இதில் எக்ஸஸ் வோல்ட் வந்தால் இம்மிடியேட்டாக ஃபெயிலியர் ஆகிரும் லோடு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுறது நல்லது, பொதுவாகவே சேஃப்டி. ஸோ இந்த இடத்துல ஏசி டிசியாக மாறிடுது. இந்த ரெக்டிஃபையருக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கு, 1000 MFD 16 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அவுட்புட்டு 5 வோல்ட் தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த கெப்பாசிட்டி வேலையே போதுமானது. 1000 MFD 16 வோல்ட். தென் இதில் 7805 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் 7905 யூஸ் பண்ணியிருக்கோம். 7805 அப்படின்னா பாசிட்டிவ் ரெகுலேட்டர், 7905னா நெகட்டிவ் ரெகுலேட்டர். இதனுடைய கான்ஃபிகரேஷன் வேறு, இதனுடைய கான்ஃபிகரேஷன் வேறு. இதனுடைய கான்ஃபிகரேஷன் என்னென்னா, 1ஆ பின் இன்புட்டு, 2ஆ பின் கிரவுண்டு, 3ஆ பின் அவுட்புட். இதே 7905 நெகட்டிவ் ரெகுலேட்டராக இருந்தால் இதில் 2ஆவது பின் இன்புட்டு, 1ஆவது பின் கிரவுண்டு, 3ஆவது பின் அவுட்புட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கெப்பாசிட்டர் என்னது, 10 MFD 16 வோல்ட். ஏன்னா அவுட்புட் வர்றது வந்து 5 வோல்ட்டு தான். இந்த ரெகுலேட்டரை வர்ற அவுட்புட்டில் இந்த ரிப்பல் குறைஞ்சிரும். இந்த கெப்பாசிட்டியை கம்ப்ளீட்டாக எல்லாமே என்ன பண்ணிடும், அரெஸ்ட் பண்ணிடும். அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எஞ்சி வர்ற ரிப்பல் ஃப்ரீக்வன்சியை அரெஸ்ட் பண்ண தான் இந்த 10 MFD 16 வோல்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு பைப் ஃபில்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 0.1 டிஸ்க் கெப்பாசிட்டர் 2 இருக்குது. இது வந்து
எல்எஃப் ஃபில்டர், இந்த ரெண்டுமே எல்எஃப் ஃபில்டர். இது வந்து ஹெச்எஃப் ஃபில்டர். ஹை ஃப்ரீக்வன்சி அதில் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி ரிப்பல் இருக்கும். பல்சேட்டிங் டிசி, அதை பியூர் டிசியாக மாற்றணுன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த ஐசிக்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டர், ஐசிக்கு அடுத்தபடியாக ஒரு கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் ஒரு நான் போலார் டிஸ்க் கெப்பாசிட்டர், இதெல்லாம் இருந்ததுன்னா பியூர் டிசி வோல்ட்டு டூயல் பவர் சப்ளை வந்துடும். ஓகே, சப்போஸ் 5 வோல்ட் டூயல் பவர் சப்ளை இல்லை, ஒரு 12 வோல்ட் டூயல் பவர் சப்ளை வேணும்னா என்ன பண்ணணும்? சேம் சர்க்கியூட் தான் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ப்ரைமரி, செகண்டரி, இதில் 15-0-15 கொடுத்துருக்கு. கொஞ்சம் வோல்ட் எப்பவுமே எக்ஸஸாக இருக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு தேவை 12 வோல்ட்டு. 12 வோல்ட் இங்கே தேவை. டூயல் பவர் சப்ளை நமக்கு தேவை, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கான்ஃபிகரேஷனில் பழைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தது? 606 இருந்துச்சு இல்லையா? இப்போது 15-0-15 இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் ட்ரைனிங் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்டு யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியம். ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் 30 நாள் வரும், ஆன்லைனில் வரும். ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். யார் வேணால் படிக்கலாம். எலக்ட்ரானிக்கில் யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க படிக்கலாம். அப்போ உங்களுக்கு படிப்புக்கு தேவையான தகவல் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் என்னென்ன சந்தேகம், டவுட் படிக்கிற சப்ஜெக்டில் இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஒரு பர்டிகுலர் டைமில். ஓகேவா? நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கடல் மாதிரி சப்ஜெக்ட், நிறைய டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் எல்லாம் நேரில் பேசினா தான் கிளாரிஃபை ஆகும். கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதுனாலையோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதுனாலையோ எந்த விதமான யூஸும் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் பார்த்துடலாம். இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? டிரான்ஸ்ஃபார்மரில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் 1025 வோல்ட் கெப்பாசிட்டர். இப்போ என்ன பண்ணிட்டோம்? முதல்ல என்ன பண்ணியிருந்தோம்? 1016 இருந்துச்சு இல்லையா? இந்த வோல்ட் அதிகமானதுனால இந்த இடத்துல 1025 யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் ரெகுலேட்டர் ஐசி தான், 7812 7912. பாசிட்டிவ் ரெகுலேட்டர், நெகட்டிவ் ரெகுலேட்டர். இது லோ பாஸ் ஃபில்டர் ரெண்டுமே. இதுவும் லோ பாஸ் ஃபில்டர், இந்த ரெண்டும் ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ இந்த இடத்துல 12 வோல்ட் பாசிட்டிவ், 12 வோல்ட் நெகட்டிவ், காமன் கிரவுண்ட், டூயல் பவர் சப்ளை இதில் கிடச்சிரும். அப்போது முதல்ல பார்த்தது 5+5 டூயல் பவர் சப்ளை. அது சில அப்ளிகேஷனுக்கு. ஸோ சில அப்ளிகேஷனுக்கு என்ன தேவைப்படும்னா, நமக்கு டூயல் பவர் சப்ளை 12 வோல்ட்டுக்கு தேவைப்படும். 12-0-12, 12 பாசிட்டிவ் 0, 12 மைனஸ். அப்போ இந்த சர்க்யூட்டை நாம் இம்ப்ளைஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது இதோட கொஞ்சம் வோல்ட் அதிகமாக. இப்போ 15 வோல்ட் அவுட்புட் எடுக்கிற மாதிரி சில கேட்ஜெட்டுக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னா 20-0-20 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் சேம் IN 4007. இது ஆம்பியரை பொறுத்தது. ஒருவேளை அதிகமான ஆம்பியர் உள்ள மாதிரி டூயல் பவர் சப்ளை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெட்டல் ரெக்டிஃபையரை நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, அப்போது அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா 1025 வந்துருச்சு. 1025. இது வந்து லோ பாஸ் ஃபில்டர், இதுவும் லோ பாஸ் ஃபில்டர், ரெண்டு ஹை பாஸ் ஃபில்டர். 7815 முதல்ல 12 இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 7812. இதுக்கு முன்னாடி சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 7805, 7905, 7812, 7912. ஓகேவா? அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதில் 7815, 7915 15 வோல்ட்டாக இருந்தால் 24 வோல்ட் ரெகுலேட்டருக்கும் ஐசி இருக்குது. அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போது நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் ரெக்டிஃபையர் ஆட் பண்ணணும்.
ஒரு 1 ஆம்பியர் டயோடுக்குள்ளே 3 ஆம்பியர் டயோடு, 3 ஆம்பியர் டயோடுக்குள்ளே 5 ஆம்பியர், இல்லை எபோவ் 10 ஆம்பியர் மெட்டல் ரெக்டிஃபையர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ 2 கேத்தோட் சாரோட பாசிட்டிவ், 2 ஏடோ சாரோட நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் இங்கே வந்துடும், பாசிட்டிவ் இங்கே வந்துடும். இங்கே பாசிட்டிவ் ரெகுலேட்டர், நெகட்டிவ் ரெகுலேட்டர். நீங்கள் இந்த மாடிஃபிகேஷனை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அந்த கெப்பாசிட்டோட வேல்யூ கூடும் குறையும். இதில் யூஸ் பண்ணுற ஐசியோடைய கான்ஃபிகரேஷனும் மாறும். இப்போ 7805, 7808 இருக்குது, 7809 இருக்குது, 7812 இருக்குது, 7824 இருக்குது. ஸோ நிறைய அப்ளிகேஷனில் இருக்குது. அதேமாரி பாசிட்டிவ் ரெகுலேட்டர், நெகட்டிவ் ரெகுலேட்டர் வருது. பின் நம்பர் மட்டும் கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் மாறும். இது ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, செகண்ட் பின் கிரவுண்டு, 3ஆவது பின் அவுட்புட். இதே நெகட்டிவ் ரெகுலேட்டர் இருந்தால் செகண்ட் பின் இன்புட்டு, 1ஆவது பின் வந்து கிரவுண்டு, 3ஆவது பின் அவுட்புட் பின் காமன். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக நம்ம ஒரு அசெம்பிள் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது எப்படி ஒரு அசெம்பிள் பண்ணால் அவுட்புட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.